प्रकृतिं विकृतिं विद्यां सर्वभूतहितप्रदां श्रद्धां विभूतिं सुरभिं नमामि परमात्मिकाम्. सुचक्र वरदाचार्यं शुद्धसत्व गुरुत्तमं ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 5வது திருநாமம் ஸ்ரத்தா என்பது. தேவலோகத்தின் தலைவன் தேவேந்திரன். அவன் விருத்ராசுரன் என்ற அசுரனை அழித்தான். அதன் மூலம் அவனுக்கு ஒரு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டு விட்டது. இதற்கான காரணம் அதெல்லாம் இப்ப நாம் ஆராய வேண்டாம், நம்ம மெயின் மேட்டருக்கு வருவோம். இவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்தது. பிரம்மஹத்தி தோஷத்தோடு இந்திரன் அந்த பதவியில இருக்கக்கூடாது. அதனால ரிஷிகள்லாம் என்ன செய்தார்களாம், அடுத்தபடியாக அந்த இந்திரன்கிறவன் 100 அஸ்வமேத யாகம் பூமியில் பண்ணி அதன் பின் தகுதி பெற்று இந்திரன்கிற பதவிக்கு வந்திருப்பான். இப்போ அவன் பிரம்மஹத்தி தோஷத்தாலே பாதிக்கப்பட்டு விட்டான். அப்போ என்ன செய்வார்களாம், அடுத்தபடியாக பூமியில யாராவது 100 அஸ்வமேத யாகம் பண்ணி வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கிறார்களான்னு பார்ப்பார்களாம். 100 அஸ்வமேத யாகம் பண்ணிட்டா இந்திர பதவிக்கு வெயிட்டிங் லிஸ்ட் மாதிரி அது. அந்த இந்திரன் போயாச்சுன்னா அடுத்து இவனை தூக்கி அந்த பதவியில உட்கார வைப்பாளாம். அப்படி யாராவது மன்னன் இருக்கிறானான்னு பார்த்தா நகுஷன் என்று ஒரு ராஜா. அவன் 100 அஸ்வமேத யாகம் பூமியில பண்ணியிருக்கான். ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்ல நம்பர் 1 அவன் தான். அதனால என்ன செய்தார்களாம், இந்த இந்திரன் போயிட்டான் பிரம்மஹத்தி தோஷம், இந்த நகுஷனை பிடிச்சு நீ தான் இந்திரன்னு அமர்த்தினார்கள். பூமியில இருந்த வரைக்கும் என்னவோ ஒழுங்கா தான் இருந்தான். இந்திர பதவியில போய் உட்காரவும் நான் தான் எல்லா உலகத்துக்கும் தலைவன், எல்லாரும் என்னத்தான் வணங்கணும், இந்த மாதிரி ஆரம்பித்து கொண்டு எல்லாரையும் படுத்த ஆரம்பிச்சுட்டானாம். தேவர்களின் குருவான ப்ரஹஸ்பதி அவரை அவமானப்படுத்துறான், முனிவர்களை அவமானப்படுத்துறான். இதெல்லாம் பண்ணா பரவாயில்ல, முன்பு இருந்த இந்திரன் இருக்கானே அவனுடைய மனைவி சச்சி தேவி, இவன் என்ன பண்ணிட்டான், இப்ப நான் தானே இந்திரன், இந்திர பதவி எனக்குத்தானே, அப்போ அவனுடைய மனைவியான சச்சி தேவியும் எனக்கு தான். இந்த அளவு இவன் அட்டூழியம் பண்ணவும் முனிவர்கள்லாம் பார்த்தார்களாம். என்னடா இது, இப்படி ஒரு ஆசாமியை கொண்டு வந்து பதவியில உட்கார வச்சுட்டோமே, இவன் பதவியில் இருப்பது நல்லதே இல்லை, இவனை எப்படியாவது கீழே இறக்கணும்னா அங்க ஒரு சின்ன பிரச்சனை. இது தேவகுரு ப்ரஹஸ்பதி சொன்னாராம் ரிஷிகள்கிட்ட. இல்ல, இந்திரன்கிற பதவியில் அவன் இருக்கும்போது ரிஷிகள் சாபம் கொடுத்தாலும் கூட அவ்வளவு தூரம் அது செல்லாது. முதல்ல அந்த இந்திர பதவியிலேருந்து தகுதி இழப்பு, அந்த தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும். அந்த இந்திரன்கிற தகுதியை அவன் இழந்தாதான் அதுக்கப்புறம் சாபம் கொடுக்க முடியும்னா. ரொம்ப குழப்பமா இருக்கே என்று கேட்டார்கள் முனிவர்கள். ப்ரஹஸ்பதி சொன்னார், ஆம் முனிவர்களே, அவன் இந்திரன்னு பெரிய பதவிக்கு போயிட்டான். பொதுவாக சில எக்ஸப்ஷன் உண்டு. இப்ப துர்வாசர்லாம் சாபம் கொடுத்தாரேன்னா அதெல்லாம் ரொம்ப எக்ஸப்ஷன். பொதுவாக இந்திரன்கிற இந்த பதவியில இருக்கும்போது அவனுக்கு சாபம் கொடுக்க முடியாதுங்கிறது தான் வரையறை. அதனால இந்திர பதவிக்கான தகுதியை அவன் இழக்கும்படி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, தகுதியை இழந்துட்டா அப்புறம் சபிச்சுடலாம் என்று சொன்னார்களாம். இப்ப இதற்கு என்ன வழி என்று எல்லோரும் சிந்திக்கிறார்கள். அதுக்குள்ள நம்ம நகுஷன் பதவியில உக்காந்தானே என்ன பண்ணிட்டான், நான் அந்த சச்சி தேவியை பார்க்கணும், என்னத்த இருந்தாலும் இனி அவ எனக்குத்தான மனைவி, அதனால முனிவர்கள் எல்லாம் எனக்கு பல்லக்கு தூக்கி கொண்டு என்னை சச்சி தேவியின் அந்தப்புறத்துக்கு அழைத்து செல்லணும். நான் பாருங்கள் கர்வத்தை. பல முனிவர்கள் வந்து வேற வழி இல்லை, இவனுக்காக பல்லக்கு சுமந்தார்கள். பல்லக்குல நகுஷனை உட்கார வச்சு சச்சி தேவியின் அந்த அந்தப்புறத்தை நோக்கி அழைத்து செல்கிறார்கள். அப்பதான் அகஸ்திய முனிவர் பார்த்தாராம், இவனை எப்படி தகுதி நீக்கம் பண்ணணும், எப்படி பதவியிலேருந்து இறக்கணும், எப்படி சாபம் கொடுக்கணும், எல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன்னு விட்டார் அகஸ்தியர். அகஸ்தியர் என்றாலே குரு முனிவர், சிறிய வடிவம் கொண்டவர்னு சொல்வார்கள். இவர் என்ன பண்ணாராம், இந்த பல்லக்கை சுமந்து செல்லும் பல முனிவர்கள்ல ஜமதக்னி என்ற முனிவர், அவரும் பல்லக்கு சுமந்து செல்கிறார். அந்த ஜமதக்னியின் தோல்ல அகஸ்தியர் அமர்ந்து இருந்தாராம். சின்ன வடிவத்தோடு ஜமதக்னி முனிவருடைய தோளிலே அகஸ்தியரும் அமர்ந்திருக்கிறார். இப்ப இந்த முனிவர்கள்லாம் இவன் பல்லக்கை தூக்கி கொண்டு சச்சி தேவி அந்தப்புறம் நோக்கி செல்கிறார்கள். இப்ப என்ன பண்ணார், இந்த அகஸ்தியர் லைட்டா அவன்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சாராம். ஏப்பா, இந்திரன்கிறது பதவி, அந்த பதவிக்கு நீ வந்த எல்லாம் சரி, ஆனா அதை விட்டுட்டு அதுக்காக இந்திரனுடைய மனைவிங்கிறதும் உன் மனைவியை வேணா நீ உட்கார வச்சுக்கலாம், அந்த பழைய இந்திரனுடைய மனைவி உனக்குத்தான் சொந்தம்னா எப்படிப்பா, பதவி வரும் ஓகே, அதுக்காக மனைவியை கேட்கலாமா அப்படின்னார். இவன் சொன்னானா, கேட்டா என்ன தப்புன்னா. உடனே அகஸ்தியர் சொன்னாராம், அப்படி இல்லப்பா, இதற்கெல்லாம் வேதம் சாஸ்திரம் அப்படிலாம் இருக்கு இல்லையா, அந்த வேத சாஸ்திரங்கள்ல ஒரு 4 விஷயம் சொல்லியிருக்குன்னா
அதை நாம் சரியாக பின்பற்ற வேண்டாமா? இதையெல்லாம் நீ பின்பற்றாமல் இருந்தால் அப்புறம் எப்படி? அதனால உனக்கு வேதத்துல நம்பிக்கை இருக்கா இல்லையா? சாஸ்திரங்களை நம்புகிறாயா இல்லையா? அதெல்லாம் நம்புறேன்னா இப்படி நீ தப்பு பண்ணக்கூடாது தானே என்றார் அகஸ்தியர். உடனே அந்த நகுஷன், அதாவது இந்திரன் வடிவில் இருக்கும் நகுஷன், அவன் பார்த்தான், என்னது சாஸ்திரமாவது வேதமாவது, நான் ஏன் அதை கேட்க வேண்டும்? நான் ஏன் பின்பற்றணும்? இந்த சாஸ்திரமோ வேதமோ யார் என்னை கட்டுப்படுத்த? என் மனசுக்கு என்ன தோன்றுகிறதோ அதைத்தான் நான் செய்வேன். வேதம் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அந்த வேத சாஸ்திரங்களில் எனக்கு நம்பிக்கையும் இல்லை. நீங்க பல்லக்க தூக்காம இது என்ன கதை பேசுறது? வேகமா போங்க. சர்ப்ப சர்ப்பன்னு சான்ஸ்கிரிட்ல சர்ப்பம்னா ஒரு அர்த்தம் பாம்பு, இன்னொன்னு சர்ப்பன்னா வேகமா போகணும் அர்த்தம் உண்டு. சர்ப்ப 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 வேகமா போனான். அகஸ்தியர் சொன்னார், ஏண்டா ரிஷிகளை பார்த்து சர்ப்ப நான் சொல்றேன், நான் கொடுக்குறேன் சாபத்தை, பிடி சாபத்தை, நீ ஒரு சர்ப்பமாக பாம்பாக போவாய். அவன் வேகமா போங்கோங்கிறதுக்காக சர்ப்பன்னா, அகஸ்தியர் சர்ப்பம் என்னும் பாம்பாக போவாய்னு சாபம் கொடுத்தார். நகுஷன் சிரிச்சானா, அகஸ்தியரே என்ன ஆள் தான் குள்ளமா இருக்கீங்கன்னா வளரலையா? நான் இந்திரன், நீங்க ஒரு ரிஷி. இந்திர பதவியில் நான் இருக்கும்போது எனக்கு நீங்க சாபமே கொடுக்க முடியாது தெரியுமான்னு கேட்டான். அகஸ்தியர் சொன்னார், நகுஷா நீ இந்திரனாக இருந்ததெல்லாம் கொஞ்ச நேரம் முன்னாடிதான், இப்போ உனக்கு அந்த பதவியே போச்சுன்னாராம். என்னது பதவி போச்சா அப்படின்னு கேட்டான் நகுஷன். அகஸ்தியர் சொன்னார், இந்திர பதவிக்கு அடிப்படை தகுதி என்ன தெரியுமா? வேத சாஸ்திரங்கள்ல நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை மட்டும் உனக்கு இல்லாவிட்டால் இந்திரன் என்பதற்கான தகுதியை இழந்து விடுவாய். முன்பே அது சொன்னார் இல்லையா ப்ரகஸ்பதி, இவனை தகுதி நீக்கம் முதல்ல பண்ணணும். இந்திரன்கிற பதவிக்கு லாயக்கில்லை, அந்த பதவிக்கான தகுதியை அவன் இழக்கும்படி பண்ணணும், அப்புறம்தான் சபிக்கணும். அதனாலதான் அகஸ்தியர் அப்படியே பேச்சு கொடுத்து வேத சாஸ்திரங்களை இழுத்து நம்பிக்கை இருக்கான்னு கேட்க, அவனும் வேதத்திலேயே நம்பிக்கை இல்லைன்ட்டான். நீ வேதத்தை நம்பவில்லை என்றால் இந்திரனாக இருக்கும் தகுதியை அப்போதே இழந்து விட்டாய். எப்ப அந்த தகுதியை இழந்து விட்டாயோ உன்னை சபிக்கக்கூடிய எல்லா ஆற்றலும் எனக்கு இருக்கு, பிடி சாபத்தை, சர்ப்பமா போனார். அந்த நகுஷன் உண்மையாவே சர்ப்பமாக ஆகி விடுகிறான். இந்த வரலாறு மகாபாரதத்திலும் வருகிறது. அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, வாழ்க்கையில உயர் பதவிக்கு போக வேண்டும் என்றால், நாம் ஆன்மீகத்திலும் உயர வேண்டும் என்றால், அடிப்படையா வேதங்களிலே நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். சாஸ்திரம் சொன்னா அது சரியா இருக்கும், வேதம் சொன்னா சரியா இருக்கும், நம்முடைய ரிஷிகள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் இவாள்லாம் சொன்னா சரியா தான் இருக்கும்னு ஒரு நம்புகிறோம் அல்லவா? ஏன்னா ஆன்மீகத்துல எல்லாத்துக்கும் டைரக்டா ப்ரூஃப் கொடுனா ப்ரூஃப் கிடைக்காது. ஆனா நம் பெரியோர்கள் ஞானக்கண்ணால் பார்த்திருக்காங்கன்னு சொன்னா நாம் அதை நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அநேக விஷயங்கள் ஆன்மீகத்துல அப்படிதான் இருக்கும். அப்போ இது போன்ற விஷயங்களை அடிப்படையில் முதலில் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கைக்கு தான் ஸ்ரத்தா என்று திருநாமம். ஸ்ரத்தை, ஸ்ரத்தா இந்த வார்த்தையெல்லாம் நம்பிக்கையை குறிக்கும். எதுலன்னா எதையோ நம்புறது இல்ல. நாம எதையோ நம்பின்னு இருக்கோம். இப்படி ரைட்ல போனா இப்படியா, லெஃப்ட்ல போனா இப்படியா, இதெல்லாம் நம்புறோம். அதெல்லாம் விடுத்து சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, வேதங்கள் என்ன சொல்லியிருக்கு, நம் ரிஷிகள் ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்கா, அந்த சிஸ்டர்கள் சொன்ன ஒசந்த விஷயத்த நாம நம்பணும். அப்போ நாம எதேதோ நம்பிக்கைன்னு வச்சுக்கிறோம். எனக்கு இந்த கலர் பேண்ட் போட்டுண்டாதான் ராசின்னு இதெல்லாம் நாம ஒரு நம்பிக்கை வச்சுக்கிறோம். அதுக்கு ஸ்ரத்தைன்னு பேர் கிடையாது. சாஸ்திரத்தின்படி ஏற்படக்கூடிய நம்பிக்கை, அதுக்குத்தான் ஸ்ரத்தைன்னு பேரு. அதுதான் வாழ்வில் உயர்த்தும். அந்த ஸ்ரத்தையை கொடுக்கக்கூடியவள் யாருன்னா மகாலட்சுமி தாயார். வேதத்திலேயே ஸ்ரத்தா சூக்தம், மகாலட்சுமியையே ஸ்ரத்தான்னு வேதம் அழைத்து ஸ்ரத்தா சூக்தம் என்ற ஒரு பகுதியே வேதத்துல இருக்கு. அப்போ அது சொல்ற விஷயம் என்னன்னா, அந்த தாயாருடைய அனுகிரகத்தாலே நாம் வேதத்தில் ஸ்ரத்தையை வளர்த்து கொண்டால் மட்டும்தான் நமக்கு அடுத்தடுத்து அந்த பதவிங்கிறது கிடைக்கும். பின்னாடி அந்த இந்திரனே பிரம்மகத்தி தோஷம் நீங்க பெற்று அவன் பழையபடி பதவிக்கு வரான், அதெல்லாம் தனி சரித்திரம், அதை விட்டுடுவோம். நமக்கு என்ன இங்க டேக் ஹோம் மெசேஜ்னா, ஸ்ரத்தை என்ற நம்பிக்கை இருந்தால்தான் வாழ்க்கையிலும் ஆன்மீகத்திலும் உயர முடியும். அந்த நம்பிக்கை தான் அடிப்படை தேவை. அந்த நம்பிக்கையை தருபவளாக மகாலட்சுமியே இருப்பதால் தான் மகாலட்சுமிக்கே ஸ்ரத்தா என்று திருநாமம். ஸ்ரத்தானா சாஸ்திரத்தில் நம்பிக்கையை வளர்ப்பவள்னு அர்த்தம். ஏன்னா நாம எதுலையுமே நம்பிக்கை இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். லக்ஷ்மியின் கட்டாட்சம் பட்டாதான் சாஸ்திர விசுவாசம், சாஸ்திரத்திலே ஒரு நம்பிக்கை என்பது நமக்கு உண்டாகும். அதற்காகத்தான் எங்க ஊர் நாச்சியார் கோவில்ல தாயாரே நம்பிக்கை நாச்சியாருங்கிற திருநாமத்தோடு எழுந்தருளி இருக்கிறாள். நாச்சியார் கோவில் திருநறையூர் திவ்ய தேசத்துல தாயாருக்கு வஞ்சுளவல்லி தாயார்னு ஒரு திருநாமம், நம்பிக்கை நாச்சியார் என்றே சொல்வார்கள். நம்பிக்கை நாச்சியாருங்கிறதுக்கு சான்ஸ்கிரிட் வெர்ஷன் தான் ஸ்ரத்தா தேவி, நம்பிக்கையை தருபவள். அந்த தாயார் பேரை குழந்தைக்கு வைக்கணுங்கிறதுனாலதான் அடியேனுடைய மகளுக்கு ஸ்ரத்தா என்று பெயர் சூட்டினேன்.
ஏன்னா அது நாச்சியார் கோவில் மஞ்சுளவல்லி தாயார் நம்பிக்கை நாச்சியாருடைய திருநாமம். சாஸ்திரத்திலே நம்பிக்கை தருபவள். இதற்கு டாக்டர் சிவுவே கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய நிருக்தி, ஸ்ரத்தா லக்ஷ்மிஹி கஸ்மாத் தேவ்யா யுக்தஸ்தஸ்யாச தேவோனஹா தீவ்யதி ஜாகதஸ்தனுதே சிருஷ்டியாதி ச தத் ததாகி வேதோக்திஹி. வேதங்களிலே சாஸ்திரங்களிலே நமக்கு ஸ்ரத்தையை அவள்தான் ஏற்படுத்துகிறாள். அதனால ஸ்ரத்தா நம்பிக்கை ஊட்டுபவள் என்று தாயார் அழைக்கப்படுகிறாள். லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 5வது திருநாமம். நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து நாச்சியார் கோவில் நம்பிக்கை நாச்சியாரான ஸ்ரத்தாதேவியை தியானித்துக் கொண்டு ஸ்ரத்தாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் வாழ்க்கையிலே நம்பிக்கை, சாஸ்திர நம்பிக்கை, தன்னம்பிக்கை, எல்லா நம்பிக்கையும் நமக்கு ஏற்படும்படி தாயார் அருள் புரிவாள். நன்றி, வணக்கம்.